கேட்குகிற வேளையிலே சொல்லுகிறான் அம்மா தாயே அருமையுடைய பாப்பானை கணவனை கூட நிற்காது பாப்பானையில என்ன ஆச்சு தெரியுமா? பிச்சை எடுக்கக்கூடிய நிலைக்கு வந்து விட்டான். தெருவுக்கு வந்துட்டான். கையில பணமில்லவனுக்கு விடிய காலை நேரம் அரவணையிலே வந்து அமர்ந்திருந்தான். ஐயா எப்புடமை இல்லாமல் நீங்க சிங்காரி வீட்டுக்கு வரலாமா? கொடுக்க முதல் இல்லாதவன் கோக்கியாவிட நீ வரலாமா ஐயா? அப்படின்னு ஒரு வார்த்தை தாமா கேட்டேன். வேற ஒண்ணு கேட்கல. அந்த ஒரு வார்த்தைக்காக வேண்டி கேட்டதற்கு இது செண்டாட வரையோ எங்கதான் போனானோ தலையிலே முக்காடு போட்டு அப்படி இறந்தவன் கண்வோர போக்காக எங்க போனானோ தெரியல. என்னுடைய வார்த்தை பேசினேன். அடி செண்டாடி பணிகாரி அம்மா பாப்பானை இப்படி அவதூறா பேசலாமா? அதனால பேசலாமா? மற்றவர்கள் வாரியா நம்மளுக்கு அள்ளி தந்தா எண்ணி தளரியே நம்மளுக்கு அள்ளி அல்லவா தந்தா. அதனால் அப்பேற்பட்ட பாப்பானை மனவெறுத்து பேசலாமா? வெறுத்து பேசலாமா? பாப்பான் பாவம் கொள்ளாது இல்லையா? அதனால் நான் வாழ்ந்தாலும் அவனோடு இருந்தாலும் அவனோடு பாப்பான் இல்லாத அரமனையிலே நான் இருக்க மாட்டேன். அதனால அருமை பாப்பா எங்கிருந்தாலும் அரவணைக்கு கூட்டி வாரேன் அழைத்து வருகிறேன் என்பதாக சொல்லி அந்த வேடு மகளான நாஞ்சியானவள் அந்த பாப்பானை தேடி படிகாரி பயணம் வைக்கிறான். எப்படி பயணம் வர? எப்படி வர்றா? சம்பேங்கி எண்ணெய் கொண்ட தலவாரி மயிர் எடுத்தார். நெத்திக்கு திலகமிட்டார். திலகமிட்டு நேர் விழிகளுக்கு மை தடவினார். குழலில் அடைத்திருந்த கோரவர்ண பணியுடுத்தாள். தன் அழகு போனாது என்று பாப்பான் கொடுத்தான் 6 லட்சம் உடமை. அந்த பொன்பொருளை அத்தனை உடமையும் அள்ளி அங்கத்துல போடுறான். அங்கத்துல போட்டு பாப்பானை தேடி வாரா. அருமை தாசியானவள் விதவிதமான அலங்காரங்களை பண்ணிட்டு வர்றா. அலங்கரிச்சு வர்றா. எப்படி வருகிறாள்? அவளுக்கு பாடகம் தண்டை கொலுசு ஈடு உண்டாகும். Money.